நண்பர்களே வணக்கம். நான் ஞானப்பிரகாசம், சென்னை திருவண்டூர்லேருந்து பேசுகிறேன். என்ன எலெக்ஷன் முடிஞ்சு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தேர்தலில் யார் இம்பேக்ட் பிளேயராக சட்டசபையில் நுழைய போகிறாங்கன்னு சொல்ல போகிறேன். இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான். இப்போ நீங்கள் ஐபிஎல் கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே இப்போ ஆர்சிபி 2 டீம் மோதுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சிஎஸ்கே டீமில் இருக்கிற 11 பேர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு 4 பேர் பெஞ்சில் இருக்கிறவங்க யாராவது பிளேயரை இம்பேக்ட் பிளேயரை விளையாட சொல்லுவோம். அது புதுசாக வந்த விதி. அந்த இம்பேக்ட் பிளேயரோ ஒரு பேட்ஸ்மேனரோ பவுலராகவோ மட்டும் ஆடிட்டு போவோம். அதேமாதிரி ஆர்சிபி டீமில் அவங்க டீமில் இருக்கிற ஒரு ஆளை அதேமாதிரி இறக்கி பவுலரோ பேட்ஸ்மேனோ ஆட சொல்லுவோம். அவங்க ஃபீல்டிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆட சொல்லுவோம். இந்த இம்பேக்ட் பிளேயரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பிளேயராக இருப்பாங்க. ஒரு மேட்சை டர்ன் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கும். ஆனால் இங்கே இப்போ இந்த சட்டசபையில் தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னா, அதிமுகவும் திமுகவுக்கும் போட்டி இருந்தாலும் பட் அதில் இருக்கிற ஒரு பிளேயரை வந்து இம்பேக்ட் பிளேயராக வரப்போதில்லை. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, மக்கள் தனக்காக பேசக்கூடிய ஒரு இம்பேக்ட் பிளேயரை 3வது நபராக இந்த தேர்தலில் இறக்க போகிறாங்க. அந்த இம்பேக்ட் பிளேயரு யார்? அது சீமானா அல்லது விஜயா? இதுதான் என்னுடைய கணிப்பு. இப்போ முதல்ல சீமானை எடுத்துப்போம். சீமான் இந்த தேர்தலில் அவர் காரைக்குடியில் போட்டிடுறாரு. முதல் முறையாக அதிமுகவும் திமுகவும் நேரடியாக அவர் அது மோதலை. அந்த காரைக்குடியில் திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸும் அதிமுகன கூட்டணி கட்சியான அமமுகவும் தான் போட்டியிடுது. இது அவர் கொஞ்சம் ரொம்ப வசதியான போட்டி தான். அந்த காரைக்குடியில் காங்கிரஸும் அமமுக 3வது தாவேக்காவும் போட்டியிடுது. இதில் சீமான் எளிதில் வென்றுவான்னு நம்புகிறேன். அது என்னுடைய கணிப்பு தான். பட் நடக்காதுன்னு தெரியாது. இந்த முறை சீமான் அவர் மற்ற வேட்பாளர்கள் வென்று ஆட்சி அமைப்பாரான்ற ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் மட்டுமாவது இந்த கடந்த 15 வருஷமாக தமிழ் மக்களுக்காக பேசி அரசியல் நடத்துன்றதுக்காக மக்கள் அவரை மட்டுமாவது அனுப்புவார்னு நம்புகிறேன். அவர் ஒரு ஆளுக்கு சட்டசபைக்கு போனாலும் கண்டிப்பாக அது 100